நகரம் முழுவதும் 116.1 கிலோமீட்டர் நிலத்திற்கு 3 வழித்தடங்களுடன் 2ஆம் கட்ட திட்டம் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 வழித்தடம் 3இல் சுரங்கம் தோண்டும் பணியானது தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், தற்பொழுது மெட்ரோவின் 2ஆம் கட்ட திட்டம் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடையாறு அந்த வழித்தடத்தில் தோண்டப்பட்ட பணியானது சுரங்க பணி நிறைவு பெற்றிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய 2ஆம் கட்டத்தில் வழித்தடம் 3இல் இருக்கக்கூடிய அந்த பணிகள் என்பது காவேரி என பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் தன்னுடைய பணியினை முடித்து தற்போது அடையாறு நிலையத்தை வந்தடைந்திருப்பதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்றினை கொடுத்திருக்கின்றனர். குறிப்பாக சுரங்கப்பாதையினுடைய அந்த 178 நாட்கள் இந்த பணிகள் என்பது தொடங்கப்பட்ட நிலையில் இன்று நிறைவடைந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். சுரங்கம் தோண்டும் இயந்திரத்தின் முகப்பில் உள்ள அந்த வெட்டும் கருவிகள் என்பது 65 முறை சீரமைக்கப்பட்டு இன்னும் சுரங்கம் தோண்டக்கூடிய பணி என்பது நிறைவடைந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். 116 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த அடையாறு ரயில் நிலையத்தை பொறுத்தவரையிலுமே இங்கு அமைப்பதில்தான் இந்த சாத்தியம் என்பது மயிலாப்பூரும் அதே போல அடையாறில் அமைப்பதும் தான் சாத்தியமாக இருப்பதாகவும் மெட்ரோ ரயில் நிறுவனம் இதற்கு முன்பாகவே தெரிவிக்கப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக இந்த சுரங்கம் தோண்டும் இயந்திரம் என்பது தன்னுடைய பணியினை முடித்து தற்போது அந்த அடையாறு நிலையத்தை வந்தடைந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். காவேரி சுரங்கம் தோண்டும் இயந்திரம் என்பது பெட்ரோல் பங்குகள் மற்றும் எம்ஜிஆர் ஜானகி கல்லூரி, ஆந்திர சபா மருத்துவமனை, துர்காபாய் சேமுக் சாலை மற்றும் அடையாறு பாலம் கீழேயும் கடந்து வந்திருக்கிறது. குறிப்பாக அண்டர் கிரவுண்டுக்கு கீழே இந்த மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுவதாக தகவலை தெரிவித்திருந்த நிலையில் இந்த மேற்குறிப்பிட்ட இந்த நிலையங்கள் வழியாக தான் இந்த இயந்திரம் என்பது தொடர்ச்சியாக வந்திருக்கிறது. அடையாறு நிலையத்தில் இருந்து 277 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நவம்பர் 2024க்குள் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த நிலையில்தான் இன்று இந்த மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் இந்த அறிவிப்பு என்பதனை கொடுத்திருக்கின்றனர். குறிப்பாக 178 நாட்கள் தன்னுடைய பணிகளை முடித்து 18 ரயில் நிலையங்களில் இந்த மெட்ரோ ரயில் நிலையம் அண்டர் கிரவுண்ட் பணிகளை முடித்துவிட்டு தற்போது இந்த சுரங்கம் தோண்டக்கூடிய நிறைவினை முடிவடைந்து அடையாறு நிலையத்தை வந்தடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ்.